ஆத்ம நமஸ்காரம். சித்தர்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. ஏன்னா நம்மளுடைய அனுபவம் எப்படி ஒரு ரோபோ கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல் புரோக்ராம் செக் பண்ணப்பட்ட ஆட்கள் தான் அவங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் லைவ் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி எந்த செயலுக்கு வேணும்னாலும் அது வளைந்து நெளிந்து செயல்படக்கூடிய ஒரு ரோபோ. அவங்க நேரலை. நீங்கள் அவங்கள தாக்குனாலோ திட்டுனாலோ அது டைரெக்டாக பிரபஞ்சம்தான் வாங்கிக்கிறோம். திரும்ப கொடுக்குறதும் அதுதான். ஆக இவங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயமும் தெரியாது. எல்லாமே லைவில் நிகழக்கூடிய நிகழ்வுகள். ஏன்னா ஏறத்தாழ 10-15 வருடமாக அடியேனும் அந்த நிலையில் தான் இருக்கிறார். அப்போ நடந்தது என்ன அப்படின்னு எடுத்து யூகிச்சு பார்த்து தான் நாங்கள் புரிஞ்சுக்கிறோமே தவிர நடக்கிறது அத்தனையுமே லைவ் தான். அதனால தான் திரும்ப சொல்கிறேன், சித்தர்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. அவங்க பிரபஞ்சத்தோட ஒன்று. இந்த புரிதல் இருந்தால் அவங்களோட எந்த ஒரு முரண்பாட்டையும் நாம் ஏற்படுத்திக்கிறாம வணங்கி ஒத்திசைந்து அங்கிருந்து பெறக்கூடிய அநேக லாபங்களை நாம் லாபகரமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆத்ம நமஸ்காரம்.